சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் டின்னர் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கிரெயின்ல ஒரு அடை தோசை, அதுக்கப்புறம் பீட்ரூட்ல கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு சாஃப்ட்டான, ஸ்பாஞ்சியான அக்கி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல சோம்பு கீரை செய்றதுனால ஹெல்தியானது கூட. இதுக்கப்புறம் ராகி மாவும் தேங்காயும் வச்சு ஒரு அயர்ன் ரிச்சான கொழுக்கட்டை பண்ண போறோம். அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். 2 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. அதுக்கப்புறம் தயிரையும், பிரெட்டையும் வச்சு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிச்சிடலாம். மயோனைஸ் தேவையில்ல, சாஸ் எதுவுமே தேவையில்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கல்யாண ஸ்டைல்ல ஒரு ரவா கிச்சடி பார்க்க போறோம். இதுக்கு எல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது, சிம்பிளா, ஹெல்தியா பனிவரகு தோசை பார்க்க போறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பனிவரகு மாவு அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல புரோட்டீன் அதிகமா உள்ளது. நம்ம எப்பவுமே ரைஸே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு, இட்லி, தோசைக்கு இது மாரி நீங்க புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் பனிவரகு எடுத்திருக்கோம். பனிவரகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல இருக்கும். திணைய விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கப்புறமா நிலக்கடலை, அதுக்கப்புறம் சோளம் போட்டிருக்கோம். தட்டைப்பயிறு, மசூர் தால், உளுந்து, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, எல்லோ பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா கொள்ளு, இதுக்கப்புறம் ஜவ்வரிசி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு, இட்லி அரிசி நம்ம 1 கப் போடலாம். போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பருப்புகள் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இதை சாப்பிட்டா, மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் வரைக்குமே பசிக்காது. ஒரு நல்ல இன்ஸ்டன்டான எனர்ஜியை கொடுக்கும். இதுக்கு ஆயில் எல்லாம் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலை. வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க டெஃபினட்டாக இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது தோசை மட்டும் இல்லாமல் பணியாரம், ஊத்தாப்பம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் எதுக்காக அப்படின்னா, நம்ம சோளம் போட்டிருக்கிறதுனால நமக்கு சோளம் எல்லாம் ஊறணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 வகையான பொருட்கள் போட்டிருக்கோம். ஸோ ஊறினதுக்கு அப்புறமாவும் திரும்ப 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிடணும். அதான் வந்து ரொம்ப நல்லது. அந்த தண்ணியை யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிடுங்க. செடிக்கு ஊற்றிடுங்க. செடி நல்லா வளரும். இப்போ நம்ம மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேயே நீங்கள் இட்லி எல்லாம் கூட பண்ணலாம். கொஞ்சம் திக்கா வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டிங்கனாவோ, இல்லை திக்கா மிக்சிலேயே அரைச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு இட்லி பணியாரமெல்லாம் பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் தேவையான அளவு சால்ட் போடுறோம். சால்ட் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிடும். புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை ஊற்றணும். இதுக்கு சட்னி வந்து பண்ண போகிறோம். கறிவேப்பிலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம், தோசைக்கு இல்லைன்னா அடைக்கு. இப்போ நல்ல அயன் தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம், அதாவது தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பார்க்கலாம், நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போது நம்ம கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரியாக்ட் ஆகும். இப்போது தேவையான அளவு மாவு ஊற்றிக்குங்க. ஈவனாக இம்மீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் அப்படியே வந்து குக் ஆகிடும். இது வந்து நம்ம தேய்க்கும்போது ஊற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அது வந்து சுருண்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. சரியாக நீங்கள் வந்து ஷேப் வராது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய்க்கு ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஈவனா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி பண்ணிட்டு, நம்ம மூடி வச்சு பண்ணலாம், மூடாமயும் வச்சு பண்ணலாம். மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆயிடும். நல்லா மொறுமொறுன்னு. இதுக்கப்புறம் நம்ம இத திருப்பி போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நல்லா வெந்துடுச்சு. இதுலயே வந்து வெங்காயம் போடலாம். அதுக்கப்புறம் இது மேல இட்லி பொடி வந்து தூவலாம். அப்படி இல்லன்னா கூட நீங்க உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி, சிவப்பு மிளகாய் சட்னி பண்ணிட்டு, இது மேல நல்லா வந்து தேய்ச்சு விட்டுட்டு, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், பன்னீர் ஸ்டஃபிங் எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே மூடி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுலயே நீங்க கோன் தோசையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, வெஜிடபிள் பிடிக்காத குழந்தைகளுக்கு நல்லா துருவன கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் இதே மாவுல போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு, தாளிச்சு நீங்க அப்படி கூட பண்ணலாம். நல்லா பெருசா வரும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா, நான் வச்சிருக்க தோசைக்கல் ரொம்ப பெரிய ஒரு அயன் தோசைக்கல் அப்படிங்கிறதுனால, நல்ல ஈவனா பெருசா வரும். நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட எதுவும் இல்ல சைட் டிஷ் அப்படின்னா கூட, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிரும் இட்லி பொடியும் வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுக்காமயே தோசை அப்படியே மேலே எழுந்து விட ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு கிரிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அவ்ளோ சூப்பரா பிடிக்கும். இத வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துக்கலாம். இல்ல அப்படிங்கும்போது நீங்க அடை அவியல் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அடை அவியல் போட்டிருக்கேன் வீடியோ. சிம்பிளா எல்லா வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு பாயில் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய், தயிர், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் அரைச்சு விட்டுட்டு, கடைசியா கடுகு, கருவேப்பிலை வந்து தாளிச்சு கொட்டினீங்க அப்படின்னா, பெருங்காயத்தோட இவ்வளோ சூப்பரா அவியல் ரெடி ஆயிடும். நீங்க எந்த வெஜிடபிள்ல வேணாலும் பண்ணலாம். ஈவன் உருளைக்கிழங்குல கூட அவியல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சிம்பிளான பீட்ரூட்டை வச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு கொழுக்கட்டை. ஒரு பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குளூட்டன் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல பீட்ரூட் கொழுக்கட்டையும், அதுக்கப்புறம் வெங்காய சட்னியும் பார்க்க போறோம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஆயில் ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நீங்க முந்திரி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இது லைட் ப்ரௌனா வரணும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு பெருங்காயம். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்துல மட்டும் லைட்டா வதக்குனா போதும். ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா இது ஸ்டீம் ஆக போகுது அதனால. பச்சை வாசனை போனா போதும் நமக்கு. பீட்ரூட் வந்து ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இன்கேஸ் காரம் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்னா, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 1 1/4 கப் தண்ணி ஊத்துறோம். நம்ம போடுற மாவு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் மாவு போடுவோம். அதுக்கு 1 1/4 கப் தண்ணி ஊத்துவோம். இதுக்கப்புறமா தேங்காய் 1/4 கப் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. அப்பதான் வந்து அந்த கொழுக்கட்டைக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து லைட்டா மட்டும் கொதிச்சா போதும். லைட்டா கொதிச்சு வரும்போது 1 கப் அரிசி மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பச்சரிசி மாவு தான். நல்லா கழுவி காய வச்சு அரைச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து கடையில வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசம்லாம் ஒண்ணும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இத வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த ஹீட்ல நமக்கு நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்குள்ள சட்னி அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், நிலக்கடலை ஆயில் ஊத்திட்டு நல்லா வதக்கணும். நான் வறுத்த நிலக்கடலை தான் போட்டிருக்கேன். இப்போ வரமிளகாயும், தேவையான அளவு தேங்காய், வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நீங்க. இந்த வெங்காயத்த நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள். மிளகாய் தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாமே ரொம்ப குறைவா யூஸ் பண்றது நல்லது. இப்போ புளியும், கருவேப்பிலையும் போடுறோம். இத வதக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வதங்கிடும். இப்போ அரைச்சிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தாளிப்பெல்லாம் தேவையே இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் தாளிச்சிட்டதுனால எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் எதுவும் சேர்த்த வேணாம். இந்த சட்னி எல்லா கொழுக்கட்டைக்குமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். இப்போ வந்து சூடு வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்ல நல்ல மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். நம்ம கொழுக்கட்டை மாவு, சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். தேவைப்பட்டா ரொம்ப சூடா இருந்ததுன்னா கைய தண்ணீல நனைச்சிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்படி பிசையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா கூட உடைஞ்சிரும். நார்மலா அரிசி மாவுல அந்த கட்டியெல்லாம் எதுவுமே வராது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதே வந்து பீட்ரூட்டோட கலர் ஒரு சில பீட்ரூட்டுக்கு வந்து ரொம்ப அதிக கலரா இருக்கும். நல்லா பிங்க்கா. அத யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் கலர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உருண்டைகளா பிடிக்க டைம் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து சிசர் எடுத்துட்டு, கத்தி எடுத்துட்டு, கத்தரிக்கோல் எடுத்துட்டு, நீங்க இந்த டோ மாதிரி இருக்குல்ல, அத வந்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். ஸோ நீங்க அப்படி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ நான் வந்து ரொம்ப சின்னதா பிடிக்கல. நார்மல் சைஸ். மணி கொழுக்கட்டை எப்படி இருக்கும்? அதே மாரி தான் நான் பிடிச்சிருக்கேன். இதுக்கு என்ன 2 நிமிஷம் தான் ஆகும். வேகமா பிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டீமர்ல போட்டுட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். இல்லன்னா 5லேருந்து 8 நிமிஷம் போதும். ஏன்னா இது ஏற்கனவே வெந்துருச்சு. இப்ப இட்லி பாத்திரத்துல நான் வைக்க போறேன். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுற போறேன். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுலயே நீங்க வந்து கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு பண்ணலாம். தேங்காய் வச்சு பண்ணலாம். இதுலயே ஸ்வீட்டும் பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடுறதுக்கு ஒரு பஞ்சு போல ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிளா, ஹெல்தியா, குளூட்டன் ஃப்ரீ அக்கி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம அரிசி மாவு வச்சு நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் பண்ணலாம். ஸ்நாக்ஸா கூட நீங்க சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம், சோம்பு இலைகள், அதாவது டில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோம்பு இலைகள் அப்படிங்கும்போது, நம்ம சோம்பு எவ்வளோ மணமா இருக்கோ, அதே மாதிரி இதனோட ஃப்ளேவரும் ரொம்ப அதிகமா இருக்கு. கர்நாடகால வடையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே இத வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலைய நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, தோல் எடுத்துட்டு, நம்ம ஜென்டிலா அத வந்து கோர்ஸா வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா இது மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்ட குடுக்கும். இத வந்து மாவு மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் நான் மிக்ஸியில போடாம எடுத்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறமா நிலக்கடலை, இஞ்சி, சோம்பு இலைகள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா நசுக்கி போடணும். உப்பு தேவையான அளவு. நல்லா வந்து கையால மிக்ஸ் பண்ணணும். இதுல வந்து கேரட், பீட்ரூட், கேப்சிகம் உங்களுக்கு பிடிச்சத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுடுதண்ணி ஊத்தியும் மிக்ஸ் பண்ணலாம். இல்ல நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது, நம்ம ட்ரெடிஷனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா பண்ணலாம். இல்ல அப்படிங்கும்போது நல்ல சூடான தண்ணிய ஊத்தி தான் நீங்க பெசையணும். அந்த சூடான தண்ணி ஊத்தும்போது, அது பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துடும். நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது நார்மல் வாட்டர்ல வராது. இதே மெத்தட்ல தான் நம்ம இடியாப்பமும் பண்ணுவோம். அரிசி மாவுல உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு, சுடு தண்ணி ஊத்திட்டு, பெசஞ்சு இடியாப்பமும் பண்ணலாம். எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மசாலா அக்கி ரொட்டியும் போட்டிருக்கேன். ராகில,
சோளம் எல்லாத்துலேயுமே நான் ரொட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். சாஃப்டான ரொட்டி. இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு தடவை நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டா ரொம்ப நேரம் வச்சுட்டு வந்து நம்ம செய்யக்கூடாது. இம்மீடியட்டாக நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும். இதோட சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம பண்ண போறோம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் தடவிடுங்க. அதுக்கப்புறம் இத வச்சுட்டு நம்ம நல்லா தின்னா தேய்ச்சு எடுத்துக்கலாம். கையிலேயேவும் நீங்க பண்ணலாம். ஒரு நான்ஸ்டிக் ஷீட் போட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து தின்னா தேய்ச்சு எடுக்க முடியும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு தின்னா செஞ்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்லன்னா வாழை இலையில வச்சு நீங்க தட்டிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி வந்து நம்ம பண்ணும்போது இடையில வந்து ரொம்ப உடைஞ்செல்லாம் போகாது. ஷீட் பெருசா இருந்ததுன்னா, நீங்க பெருசா கூட போட்டு எடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த அளவுக்கு நீங்க தின்னா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இதுலயே தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா துருவன தேங்காய் 1/2 கப் கூட நீங்க போட்டு பண்ணலாம். கடலை மாவு கூட நீங்க ஆட் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா வந்து கடலை மாவுல ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு வேரியேஷனுக்காக நான் சொல்றேன். கண்டிப்பா சோம்பு இலைகள் கிடைச்சதுன்னா, இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எட்ஜஸ் எல்லாம் வந்து நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். இது வேகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் தான் ஆகும். ஏன் அப்டின்னா, ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி தான் பெசஞ்சிருக்கோம். ஸோ பெசையும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு, நீங்க ஏதாவது ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கையில பெசஞ்சுக்கங்க. எப்பவுமே கொதிக்கிற தண்ணீர மாவுல ஊத்தும்போது, அந்த தண்ணியோட சூடு குறைஞ்சிடும். ஸோ அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. இப்போ அயர்ன் தோசை தவா எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் தான் ஆயில் ஊத்திக்கலாம். நீங்க சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இதுக்கு மேட்ச் ஆகும். நல்லெண்ணெய் தவிர. ஈவன் நீங்க நெய் கூட போட்டு பண்ணலாம். பிடிச்சிருதுன்னா நெய், பட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே போடல. கிட்டத்தட்ட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அத விட குறைவா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால, இது பேக்கிங் ஷீட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப வந்து ஸ்பாயில் பண்ணாது அந்த ஷீட்ட. இப்ப நான் எதுக்காக மூடி வைக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் வேகறதுக்காக தான். மூடி வைக்காமயும் பண்ணலாம். மூடி வைக்காம பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்த உடனே ஒரு வாழை இலையில போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அக்கி ரொட்டி ட்ரை ஆகாம இருக்கும். அப்படியே ஓப்பன்ல வச்சீங்க அப்படின்னா, டக்குன்னு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் ஹார்ட் ஆகும். இல்லன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்ததுன்னா, அதுல கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்த உடனே மூடி வச்சிரணும். ஸோ இதே மாதிரியே 2வதும் ஒரு 2 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் அவ்வளோதான். அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் சொன்ன மாரி கொத்தமல்லி, புதினா சட்னி, அதுக்கப்புறம் கிரீன் சட்னி, ரெட் சில்லி சட்னி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். தேங்காய் சட்னியிலருந்து. இந்த அக்கி ரொட்டியில நீங்க வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணலாம். அதாவது கேரட், பீட்ரூட் அப்படி இல்லன்னா ஓட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணி பாருங்க. இது வந்து கம்பு, ராகி, கோதுமை எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சிம்பிளா, ஹெல்தியா ராகி மாவு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துல பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கும் குடுத்து விடலாம் நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம கணேஷ் சதுர்த்திக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்றது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நல்லா சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியா இருக்கும். ஈவன் நீங்க வந்து மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே கூட அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு முதல்ல 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் எடுத்துட்டு, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, கொஞ்சம் மட்டும் நெய் ஊத்துங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இத வந்து அப்படியே வந்து உருக விடணும்.
இதில வெல்லம் பிடிக்கலன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போடுற மாதிரி இருந்தா தேங்காய் போட்டுட்டு நீங்க போடுங்க. இப்போ இது நல்லா உருகி வந்துடுச்சு. இதில ஏலக்காய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இத வந்து நீங்க லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க. அப்படி குக் பண்ணும்போது தேங்காய் இதிலேயே நல்லா வெந்துடும். இது வெந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எள்ளு இல்லன்னா நிலக்கடலைய நல்லா வறுத்து அரைச்சு போடலாம். பாதாம் பவுடர் நல்லாருக்கும். ஈவன் நீங்க வந்து மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து தேவைப்பட்டது அப்படின்னா, நம்ம ஸ்வீட் இல்லாம காரம் கூட பண்ணலாம். இதுல வந்து ஸ்டஃபிங் வைக்கிறது, நீங்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கேரட் இது மாதிரி நீங்க பாசிப்பருப்பு, இந்த ஃபில்லிங் கூட நம்ம வச்சு பண்ணலாம். உளுந்து வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லாருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் முந்திரி போட்டிருக்கேன். நீங்க வந்து 1/4 கப் இல்ல 1/2 கப் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து ஒண்ணா சேர்ந்து வரணும். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். இதுதான் நமக்கு பூர்ணம் ஃபில்லிங் சொல்லுவோம். இப்போ வெளிய மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 1/2 கப் ராகி மாவு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, உப்பு எல்லா இடத்துலயுமே நல்லா படணும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தணும். ஊத்திட்டு நம்ம அந்த சப்பாத்தி வந்து நம்ம தேய்ப்போம். அந்த கட்டையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப்புக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 1/4 கப் தண்ணி கூட ஊத்தலாம். நம்ம வாங்குற ராகி மாவு பொறுத்து, ஒவ்வொரு ராகி மாவுக்கும் ஒவ்வொரு விதமா தண்ணி நமக்கு தேவைப்படும். இதுலயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமையோ, அரிசி மாவோ கூட நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஈவன் நீங்க கம்பு, சோளம், திணை இப்படி வந்து மில்லட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி மில்லட்டோட. இப்ப என்ன பண்ணணும்னா, மூடி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வச்சிரணும். அப்படி வைக்கும்போது இதுலயே நல்லா வெந்துரும். இதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாம. அதே சமயம் வரமாவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணிய வந்து நார்மல் வாட்டர் கூட தெளிச்சு பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சப்பாத்தியிலிருந்து ஆரம்பிச்சு பூரி முதல் கொண்டு பண்ணலாம். இது வந்து சேம் இதே மெத்தட் தான். ஒரு மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, மீதம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அப்படி சப்பாத்தியோ, பூரியோ பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம். மினி கொழுக்கட்டை அதாவது மணி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணி ஸ்டீம் பண்ணி பால்ல போடலாம். இல்ல அப்படின்னா பால்ல போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெரிய உருண்டைகள் தான் தேவைப்படும். ஸோ பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா வந்து கிராக் இல்லாம ரெடி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தட்டுறது ஈஸி தான். கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு ஷீட்ல அதுக்கப்புறம் இத வச்சுட்டு, ஸோ இத மூடி நம்மட்ட ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா, இது மேல நீங்க பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரெடி ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்க எந்த மாதிரி ரெசிபி பண்ற மாதிரி இருந்தாலும், ரவுண்டா பண்ணணும்னா, இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தட். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ரொம்ப நேரம் எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்ல. ஸோ இத இப்படியே எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா, அதான் வந்து நமக்கு பூரி. ரொம்ப நல்லாவே வரும். இப்போ நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. நம்ம இதுல ஃபில்லிங் வைக்க போறோம். ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம வெல்லம் எல்லாம் போட்டுருக்கிறதுனால, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அயர்ன் ரிச்ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ராகில கால்சியம் இருக்கும், அயர்ன் இருக்கு. ஸோ அதனால இத ஸ்டீம் பண்றதுனால நமக்கு ஆயில் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. ஹெல்தியானது கூட. இப்போ நம்ம இந்த உருண்டைகளா செஞ்சுட்டு, நம்ம இது மேல வச்சுட்டு இத க்ளோஸ் பண்ணணும். நம்ம மோதகம் பண்ற மாதிரியே தான். ரஃப்பா பண்ணா போதும். அதாவது ஃபில்லிங் வெளிய வராம இருந்தா போதும் அவ்வளோதான். அதே சமயம் ஃபில்லிங் எப்பவுமே நீங்க ரொம்ப அளவுமாவும் வைக்கக்கூடாது. அதே சமயம் இந்த உருண்டை பண்றது மேல இருக்கிற மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. அத வந்து பிடிச்சு வச்சுக்கிற அளவுக்கு இருந்தா போதும். திரும்ப உருண்டைகளா பண்ணிடுங்க. இது வந்து நான் கையிலேயே எப்படி தட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம். இது மோதகம் பண்ற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி பண்ணி பாருங்க. இதிலேயே மோதகம் கூட நீங்க பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா வந்துடும். நம்ம நல்ல பாயிலிங் வாட்டர் ஊத்துனதுனால, ராகில ஓரளவுக்கு நல்லா குளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி கிராக் இல்லாம பண்ணதுக்கு அப்புறமா,
நம்ம அதை வேக வைக்க போகிறோம். வாழை இலை மேலே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 நிமிஷம், இல்லைன்னா 8லேருந்து 10 நிமிஷம் கூட நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராகியில் கால்சியம் அயன் அதிகமாக இருக்குது. அதே சமயம் தேங்காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று புண்ணை குணப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வந்து சத்துக்களுமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெல்லத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ராகி வந்து தனியாக நம்ம வந்து கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தாலோ ரொட்டி மாதிரி தட்டி கொடுத்தாலோ குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காத சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டான ஃபில்லிங் அதுமாரி ஹெல்தியான ஃபில்லிங் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுலேயே நீங்கள் வந்து வெல்லமே வேணான்னா ரொம்ப சிம்பிள் தேன் வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழத்தை வச்சு பண்ணி பாருங்க. வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் 2 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிளாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் தகி பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது செய்யறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். திக்கான தயிர். இதில் தேவையான ஸ்பைசஸ் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாட் மசாலா, ரோஸ்டட் ஜீரகத்தூள், உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா ப்ரெட்லேயுமே உப்பு இருக்கும். கொஞ்சம் தான் போடணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இதில் டிப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சிம்பிளான வேலை தான். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை. தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ ப்ரெட்டை வச்சு 1லேருந்து 2 நிமிஷம் தான். இந்த தயிர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேப்சிகம், வெங்காயம் எல்லாமே துருவி போட்டு நீங்கள் பண்ணலாம். பீட்ரூட் கூட நீங்கள் போடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். தயிர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட வயிற்றுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தயிர் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. தயிர் யூஸ் பண்ணலைன்னா கோகோனட் தயிர் இருக்குது. கேஷ்யூவில் நீங்கள் வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் எக்கை வச்சே கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே நம்ம வாயில் நிற்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் கல்யாண ஸ்டைலில் ரவா கிச்சடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பஞ்சு போல் இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிச்சடியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதுக்கு முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட நெய் கூட ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு முந்திரி போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை, நார்மல் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் நல்லா வதக்கணும். இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் வதக்கினாவே போதும். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா பெருங்காயம். பச்சை பட்டாணி எல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, கேப்சிகம், காலிஃப்ளவர் எல்லாமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குமே நல்லாயிருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். இதுவுமே 1 நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ரவை வந்து 2 கப் போடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். அந்த அளவு தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 கப் ரவைக்கு 3 கப், 4 கப் கூட நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம 2 கப் ரவை போட்டிருக்கோம். அதனால கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி ஊற்றலாம். 6லிருந்து 6 இல்லைன்னா 7 கப் தண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். நார்மல் வாட்டர் நீங்கள் வந்து ஊற்றக்கூடாது. அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது தான் அது சீக்கிரமாக குக் ஆகும். அதே சமயம் ரொம்ப குழஞ்சி போகாது, கட்டியும் தட்டாது. இதை மூடி லோ ஃப்ளேமில்
கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்ட்டு. இது கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணணும், அவ்வளோதான். மூடி வச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போடுறோம். ஆனால் கல்யாண ஸ்டைல் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே சமயம் ரவையை போட்டுட்டு ரொம்ப வேகமாக கிளறீங்க அப்படின்னா களி மாதிரி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். இதை மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு 3 நிமிஷம். சட்னிக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா உப்பு, அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ரவையும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி அளவுகளோட நீங்கள் பண்ணி பாருங்கள். நெய்யும் ஆயிலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.